பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து தலப்பாட்டு பிரியாணி ஆரம்பிக்க போறோம். அது எப்படின்னு அப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்படியே வாங்க. இது வந்து மட்டனு. நீங்க உங்க தேவையான அளவு போட்டுங்க. ரைஸும் அதே மாதிரி. ரைஸ் வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆணி நல்லா இந்த மாதிரி எல்லாம் வெட்டி வச்சுக்கணும். நல்லா நைஸா வெட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இந்த தக்காளி எல்லாம் இங்க ரெடியா இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் இந்த ஒரு கப்பு தயிர் வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்சு வச்சுக்கிட்டு மற்றது இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ரெடியா இருக்கு. பட்டை, கிராம்பு எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா பட்டை மிளகாலாம் இது மாதிரி வெட்டிக்கலாம், இல்ல ஸ்லைஸா வெட்டிக்கலாம். இங்க வந்து எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து சமைக்க போறோம். என்ன பிரியாணி? தலப்பாக்கட்டு பிரியாணி. என்ன பிரியாணி? தலப்பாக்கட்டு பிரியாணி. தலப்பாக்கட்டு பிரியாணி சரிங்கடா. ஆப்பனுங்க. இது போயிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு கேள்வி தான் கேட்போம். எப்படி அடுப்பு பத்த வைக்க போறோங்கிறத பார்க்க போறோம். சில பேருக்கு இது கூட தெரியாது, அதனால நான் சொல்றேன். இதை வந்து நல்லா இப்படி பிரஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பாருங்க லைட் இப்படி போட்டனால எரியும். பாத்தீங்களா? எரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து அண்டாய வைக்கிறோமா? வச்சுட்டு இதுல வந்து நான் நெய் ஊத்திருக்கேன். நம்புங்க, நெய் ஊத்திருக்கேன். ஊத்திக்கிட்டு கொஞ்சம் சூடாயிருச்சா? சூடாயிட்டு இருக்கோம். நம்மளா? நீங்க சூடாயிட்டேன்னு பாக்குறது கையை விட்டு பார்க்கணும்னா லைட்டா அப்படி தண்ணி எடுத்தாலே போதும். சூடா இருக்கு பாருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடுங்க. எனக்கு பத்தலை ஏலை போட்டுக்கிட்டேன். அடுத்தது நடக்கட்டும். பாருங்க வெங்காயம். எங்க உன்னோட பிளவுஸ்? ஹேண்ட் பிளவுஸ். பாருங்க எல்லாத்தையுமே தட்டிட்டேன். சங்கர் பாய் வந்து கிண்டலா கிண்டுறாரு. இது எவ்வளவு நேரம் ஆகுதுங்க? நீங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு பழக்கம் இருக்குங்களா? இல்லங்க, அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. இங்க ஒண்ணுதான் நான் முதல்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் மத்தவங்களுக்கும் சொல்லலான்ட்டு ஒரு சின்ன இது. முதல்ல எப்படி பிரியாணி கத்துக்கிட்டீங்க? நான் வந்து முதல்ல டோமுக்கு தான் வந்தேன். கேள்வி கேட்டாங்களா? அது அப்புறம் கேள்வி கேட்டுட்டு தானே இருப்பாங்க. சரி, அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் துபாய்க்கு வந்தேன். துபாயில ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா அபுதாபிக்கு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் அபுதாபிக்கு வந்து சசியண்ணே நம்ம நீங்க அப்புறம் இங்க இருந்து நிறைய பேர் மாத்தி விட்டாங்க. நல்ல சரி. இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கோங்க. இங்கே கொஞ்சம் காட்டுங்க, மக்கள் பாத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு இன்னும் நல்லா கிண்டணுங்க. ப்ரௌன் கலர்ல